வணக்கம் சகோதர சகோதரிகளே, பங்குச்சந்தை சார்ந்த தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக உங்களின் சகோதரர் கார்த்திகேயன் சோழதேசத்திலிருந்து இணைகிறேன். இந்த சேனலின் வளர்ச்சிக்கு தங்களின் பொன்னான ஆதரவை நாடுகிறேன். வாங்க இன்றைய தகவல்களுக்கு செல்லலாம். பேடிஎம் குறித்த செய்தி. ஆர்பிஐ விடுத்த தடைக்காலம் வரும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் நிறைவு பெறுவதால் அதற்கு பிறகான ஃபாஸ்டாக் முறைக்கான ரீசார்ஜ் முறையை வேறொரு பேங்கிற்கு மாற்றுமாறு ஆர்பிஐ அறிவுறுத்தியுள்ளது. பைசாலா டிஜிட்டல் ஷேரானது தொடர்ந்து நெகட்டிவான முறையில் வர்த்தகமாகிக் கொண்டு வருகிறது. கடந்த செவ்வாயன்று 20% குறைந்த இப்பங்கானது இன்றும் அதன் இரண்டாவது செஷனில் மேலும் கூடுதலாக 19% சரிவில் வர்த்தகம் கண்டது. ரைட்ஸர் குறித்த ஒரு செய்தி. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸானது அவற்றின் ஸ்மால் கேப் பங்குகளிலிருந்து கடந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாட்களில் கிட்டத்தட்ட 10% அளவிற்கான பங்குகளை விற்று வெளியேறி வருவதாக தகவல் பெறப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே ஸ்மால் கேப் பங்குகள் இன்று 15% சரிவில் வர்த்தகத்துடன் நிறைவடைந்தது. ஆர்பிஎன்எல்லிற்கு மத்திய பிரதேச அரசிடமிருந்து கிட்டத்தட்ட 106.4 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கான LOA பெறப்பட்டுள்ளது. SJVN குறித்த செய்தி. SJVNற்கு குஜராத்திலிருந்து உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெடிடமிருந்து கிட்டத்தட்ட 500 மெகாவாட் சோலார் திட்டத்திற்கான ஆர்டர் கிடைத்துள்ளது. இத்திட்டத்திற்கான தற்காலிக செலவு மட்டும் கிட்டத்தட்ட 2700 கோடி ரூபாய் ஆகும். ஜென்சால் இன்ஜினியரிங் குறித்த ஒரு செய்தி. ஜென்சால் இன்ஜினியரிங் நிறுவனமானது ஜெனித் மல்டி ட்ரேடிங் DMCCயுடன் இணைக்கப் போவதாக ஊடகத்தில் வெளியான செய்தியானது அந்நிறுவனத்தின் பங்கு விலை மதிப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 3ஆம் முறையாக இந்நிறுவனத்தின் மதிப்பானது லோயர் சர்க்கியூட் அடித்துள்ளது. பாரதி ஏர்டெல் நிறுவனத்தில் 10.1 லட்சம் ஷேர் கிட்டத்தட்ட 0.02% ஈக்விட்டியானது இன்றைய வர்த்தகத்தில் கைமாறியுள்ளதாக தகவல் பெறப்பட்டுள்ளது. நசாரடெக் நிறுவனமானது கிட்டத்தட்ட $100 மில்லியன் அளவிற்கு அடுத்த 24 மாதங்களுக்கு பிளட்ஜ் செய்து ப்ராஜெக்டை சக்ஸஸ் செய்ய உள்ளது. லண்டன் பேஸ்ட் நிறுவனமான BAT ஆனது ITC நிறுவனத்தின் பங்குகளில் கிட்டத்தட்ட 3.5% ஈக்விட்டி மதிப்பை 439 ரூபாய் என்ற விலை மதிப்பில் இன்று கைமாறியுள்ளது. JG கெமிக்கல்ஸ் நிறுவனமானது IPO முடிந்து இன்று NSEயில் 209 ரூபாய் என்ற விலை மதிப்பிலும் BSEயில் 221 ரூபாய் என்ற விலை மதிப்பிலும் இன்று லிஸ்டானது. கிட்டத்தட்ட அவற்றின் விலை மதிப்பிலிருந்து 5.4% டிஸ்கவுண்டில் லிஸ்டானது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் குறித்த முக்கிய செய்தி. ஜாலான் கால்ராக் கான்ஸ்டியூஷனுக்கு மாற்றுவதற்கு NCLT ஆனது கடந்த செவ்வாயன்று ஜெட் ஏர்வேஸுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதை அடுத்து அந்நிறுவனத்தின் பங்குகள் இன்று அப்பர் சர்க்கியூட் அடித்து ஆச்சரியப்படுத்தியது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் நிறுவனமானது இன்று லோயர் சர்க்கியூட் அடித்தது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் நிறுவனத்தின் பங்குகளை சாபூர்ஜி விற்பனை செய்வதாக ஊடகத்தில் தகவல் வெளியானது. இந்த தகவல் குறித்து அந்நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டபொழுது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் நிறுவனமானது எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்ற தகவலை பதிவு செய்தது. ரிலையன்ஸ் நிறுவனம் குறித்த செய்தி. ரிலையன்ஸ் ஈத்தேன் ஹோல்டிங் ஆனது 3 முழு சொந்தமான துணை நிறுவனங்களில் கிட்டத்தட்ட $103 மில்லியன் அளவு இனிவரும் காலங்களில் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. சால்பை நிறுவனமானது ஹீலர்ஸ் மருத்துவமனையை செகண்டரியாக 1 மாதத்திற்குள் வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்த முதலீட்டுக்காக அது செய்யும் செலவு தொகையானது 104 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜென்சால் இன்ஜினியரிங் ஆனது ஜெனித் மல்டி ட்ரேடிங் DMCC குறித்து ஒரு விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஜெனித் மல்டி ட்ரேடிங் DMCC ஆனது 1.5% குறைவான பங்குகளையே தன் வசம் வைத்துள்ளது எனவும் இந்நிறுவனத்திற்கு எந்தவிதமான ரைட்ஸும் வழங்கப்படவில்லை எனவும் இதனால் வளர்ச்சி பாதையில் எந்த தாக்கத்தையும் இது ஏற்படுத்தாதெனவும் தெரிவித்துள்ளது. ITC குறித்து வெளியான செய்தி. ITC நிறுவனத்திற்கு புரோக்கரேஜ்கள் பின்வரும் மதிப்பீடுகளை வழங்கியுள்ளது. மார்கன் ஸ்டான்லி 491 ரூபாய் எனவும் HSBC 480 ரூபாய் எனவும் அவற்றின் டார்கெட்டை உயர்த்தி வழங்கியுள்ளது. கேம்ஸ் நிறுவனத்தின் டார்கெட்டை சிட்டி ரிசர்ச் ஆனது செல் ரேட்டிங் வழங்கி டவுன்கிரேட் செய்துள்ளது. அவற்றின் விலை மதிப்பை கிட்டத்தட்ட 2300 சரிவில் வர்த்தகமாகும் என எதிர்பார்க்கிறது. சிப்லாவிற்கு US FDAவிடமிருந்து நுரையீரல் தமனி உயர் இரத்த அழுத்தத்திற்கு சிகிச்சை அளிக்க பெரியவர்களுக்கு பயன்படுத்தப்படும் செலக்ஸி பேக்கிற்கு அப்ரூவல் கிடைத்துள்ளது.